வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பூரி கிழங்கு மசாலா. ஸோ அதுக்கு முதல்ல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடலைப்பருப்பு நிறையா போட்டு பண்ணுவாங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுவோம். இப்போ வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 பச்சை மிளகாய் வீதம் 4 வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்து பெரிய சைஸ் தக்காளி 1. ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து கடலைப்பருப்பை வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வேகணும். அதனால் நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காரத்துக்கு நம்ம தனியாக வேறு எதுவும் சேர்க்கலை, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அந்த மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து. அப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து கட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவிடுறேன். ஸோ இதே மாதிரி பூரிக்கிழங்கு மசாலா பண்ணிங்கன்னா ஹோட்டலில் தர அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.